திரும்ப நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னா இந்த ஒர்ஸ்டான மிஸ்டேக்கை நான் பண்ணவே மாட்டேன். 2018வது வருஷத்துலேருந்து நான் யூடியூபராக ட்ரை பண்ணுறேன். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனல் நம்மளுடைய 3rd மானிட்டைஸ்டு யூடியூப் சேனல். என்னோட இந்த ஸ்மால் சக்ஸஸுக்கு காரணம் மை ஜேர்னியில் நான் பண்ண 6 மிகப்பெரிய யூடியூப் மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கிட்டது. ஸோ உங்களுடைய சேனலை ஃபாஸ்ட்டாக மானிட்டைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஹாப்பியான நியூஸ். நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒரு ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர் என்கிட்ட பர்சனலாகவே வாட்ஸ்அப்பில் ப்ரோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால இப்போ நான் யூடியூப் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிட்டு நான் ஏர்ன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்றதை என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் மூலியமாக ரொம்பவே ஹாப்பியாக சொல்லிக்கிட்டாங்க. ஸோ நீங்களுமே உங்கள் யூடியூப் சேனலில் நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிட்டு இப்போவே ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணலாம்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்களுமே தாராளமா இப்பவே காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் மேபி புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன் 4 மிகப்பெரிய மிஸ்டேக்ல ஃபர்ஸ்ட் ஒன், ஒரு யூடியூபரா மட்டும் திங்க் பண்ண மாட்டேன், ஒரு வியூவரா யூடியூப்ல இருப்பேன். அதாவது என்னுடைய காம்படிட்டரை அனலைசிஸ் பண்ணி அவங்க கண்டென்ட்ல என்ன யூனிக்கா இருக்கு, வீடியோ லென்த் எவ்வளோ இருக்கு, எப்படி எடிட் பண்றாங்கன்றதை கம்ப்ளீட்டா பார்த்துட்டு நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போறோம் அதே நீச்சலனா நம்ம எந்த அளவுக்கு அவங்கள விட யூனிக்கா தெரியலாம் அப்படின்றத பார்த்து அனலைசிஸ் பண்ணிட்டு தான் நான் வீடியோ இப்போ போஸ்ட் பண்ணுவேன். அப்போதான் என்னுடைய growth வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம், நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண போறோம்னா பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஆனால் ஒரு 10 வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு யூடியூப்ல பெர்ஃபெக்ட்னு ஒன்று இல்லவே இல்லை. ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்றோம்னா நம்மளால எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணா போதும்னு. 2வது மிகப்பெரிய மிஸ்டேக், இதைத்தான் இப்போவும் 99% ஆஃப் த ஸ்மால் யூடியூபர்ஸ் பண்றாங்க. அதனால தான் அவங்களுக்கு வியூஸே போக மாட்டேங்குது. பட் நான் இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணா அந்த மிஸ்டேக்கை பண்ணவே மாட்டேன். அதாவது என்னுடைய புது யூடியூப் சேனலுக்காக நான் நீச்சை செலக்ட் பண்றது. ஒரு நீச்சுக்கு எந்த அளவுக்கு டோட்டல் மார்க்கெட் சைஸ், ஆடியன்ஸ் சைஸ் பெருசா இருக்காங்க அந்த நீச்சை நான் செலக்ட் பண்ணாதான் எனக்கு 1000 வியூஸ் அப்படின்றது டக்குன்னு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு செஸ்ஸை பேஸ் பண்ணி இந்தியாவில் வீடியோ போட்டேன்னா எனக்கு 1000 வியூஸ் போகிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். எப்போ ஐபிஎல் சீசன் வருதோ அப்போ எக்ஸாக்டாக நான் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் போட்டேன்னா எனக்கு இப்படின்றதுக்குள்ள 1000 வியூஸ் டக்குன்னு போகும் இல்லையா. ஸோ நான் பர்சனலாக இந்த டோட்டல் மார்க்கெட் சைஸை அனலைசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு நீச்சை கையில் எடுக்க போகிறோம்னா அந்த நீச்சில் யாரெல்லாம் டாப் கிரியேட்டராக இருக்காங்கன்றதை நான் ஃபர்ஸ்ட்டாக பார்ப்பேன். அவங்களுக்கு ஆவரேஜாக ஒரு வீடியோ போட்டால் எவ்வளோ வியூஸ் போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 200K வியூஸ் போகுதுன்னா அதில் 80% அந்த நீச்சோட டோட்டல் மார்க்கெட் சைஸ் அப்படின்றத அஷ்யூம் பண்ணிட்டு அந்த நம்பர் எனக்கு பெருசா தோணா மட்டும்தான் அந்த நீச்சை செலக்ட் பண்ணி வீடியோவை போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். 3வது மிஸ்டேக், ஒருவேளை நான் இப்போ புதுசா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இந்த ஒரு மிஸ்டேக்கை தாண்டினதுக்கு அப்புறம் தான் என் சேனலே க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகும். என்னன்னு கேட்குறீங்களா? மொபைலை மட்டுமே யூஸ் பண்றது. என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் என்கிட்ட மைக், ட்ரைபேட், லைட், கிரீன் ஸ்க்ரீன் அப்படின்னு எதுவுமே இருக்காது. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தில் கொஞ்சமாக கான்சென்ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கட்டத்தில் என்னுடைய யூடியூப் சேனலுடைய growth வேற லெவலில் இருந்துச்சு. எதுன்னு கேட்குறீங்களா? மைக்கு தாங்க. மொபைலை கேமராக்காண்டி யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் மொபைலை மட்டுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ வர்ற மொபைலில் கேமரா நல்ல குவாலிட்டியில் தான் வருது. ஆனால் ஆடியோன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஒரு வீடியோவை ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னா வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லைனா கூட ஓகே தான், எடிட்டிங் மூலியமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆடியோ குவாலிட்டி சரியில்லைன்னா 90% ஆஃப் த ஆடியன்ஸ் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் பர்சனலாக மொபைலை கேமராக்காக யூஸ் பண்ணாலுமே சேனல் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக ஏதாவது பண்ணி மைக்கில் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் சேனலே க்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். தென் 4வதா நான் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிற யூடியூப் மிஸ்டேக், இந்த மாதிரி ஹெட் ஷாட்ஸ் வீடியோவை ஷூட் பண்ணும்போது எழுத தெரியாமல் இருக்கிறது. அதாவது யூடியூப்பை பொறுத்தளவுக்கு உங்களால் ஒன்று நல்ல ஸ்கிரிப்ட் எழுத தெரியணும் அல்லது எடிட்டிங் பண்ண தெரியணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று தெரிஞ்சா கூட நீங்கள் யூடியூப்பை வேற லெவலில் க்ரோ பண்ணி கொண்டு வரலாம். ஆனால் இந்த ரெண்டுமே தெரியலைன்னா ஆடியன்ஸ் ரிட்டன்ஷன் செம்மையாக அடிவாங்கும், உங்கள் சேனல் க்ரோவே ஆகாது. அதனால நான் பர்சனலாக ஒரு புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன்னா எப்படிப்பா ஸ்கிரிப்ட் எழுதுறது அல்லது எப்படி எடிட்டிங் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுவும் நான் பிக் பண்ணுற டாபிக் ஓவர் சேச்சுரேட்டடாக இல்லாமல் பார்த்துப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், சிக்கனை பேஸ் பண்ணி வீடியோ போடுறோம்னா அதே மாதிரி வீடியோ யூடியூப்ல யாரெல்லாம் போட்டிருக்காங்கன்னு பார்ப்பேன். ஒரே மாதிரி தம்ப்நெயில், ஒரே மாதிரி டாபிக்ல நிறைய பேர் போட்டிருக்காங்கன்னா அந்த டாபிக்கு டிமாண்ட் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. யூடியூப் சர்ச் டேர்ம்ல இருக்கிற ஒரு டாபிக்கு நிறைய பேர் வீடியோ போடலையா, அப்போ டிமாண்ட் இருக்கு, சப்ளை இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் அந்த டாபிக்ல வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுற யூடியூப் சேனல் சூப்பராக க்ரோ ஆகும். இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் இப்போ நான் சொன்ன 4 விஷயத்தையுமே ஒரே வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை.
இல்லவே இல்ல. நான் ஒரு புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னா, ஒவ்வொரு வீடியோலயுமே 1% இன்கிரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஒரே வீடியோல 100% மிஸ்டேக்க யாராலயுமே சரி பண்ண முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறோமா, அடுத்த நாள் போடுற வீடியோ முந்தின நாள் போட்ட வீடியோவை விட 1% நான் இம்ப்ரூவ் பண்ணாலே அடுத்த 25 வீடியோல என் வீடியோஸ் 25% இம்ப்ரூவ் ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என் சேனல் கன்சிஸ்டன்டா க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் வாட்ச் ஹவர்ஸ் நான் எப்படி ஃபாஸ்டா இன்க்ரீஸ் பண்ணுவேன்ற விஷயத்த இந்த வீடியோ மூலியமா சொல்லி கொடுத்துருக்கேன். இதை இப்பவே கிளிக் பண்ணி பாருங்க.